என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனலையும் வந்து பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுங்களா? திரிஷா வந்து நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. நைனா நாகேந்திரனே, நீ வந்து அறுபத்த வகையில் பேசிட்ட, பிஜேபி கட்சியோட தலைவராக இருக்கிற, இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசலாமா? இப்படி பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஒரு நடிகரோடு தொடர்புபடுத்தி நீங்கள் வந்து எப்படி பேசலாம்? திரிஷா வீட்டை விட்டு வெளியே வா விஜய் அப்படின்னு சொல்லி திரிஷா என் பேரை வந்து குறிப்பிட்டு எப்படி நீ வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன நோட்டீஸ்? வக்கீல் நோட்டீஸ். என் பேரை பயன்படுத்தக்கூடாது, நீ விஜய் விமர்சிக்கன்னா விஜய் அப்படி விமர்சிச்சுட்டு போயிடணும். அரசியல் ரீதியாக நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், நான் எந்த கட்சியிலையும் கிடையாது, எந்த கட்சிக்கும் எனக்கு வந்து தொடர்பு கிடையாது, நான் வந்து விஜயோட கட்சியிலையும் கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுற, விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் யாரோட வேணால் இருப்பார், அவரை என்னை வந்து கனெக்ஷன் பண்ணி அவர் என் வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரிஷாவுடைய இந்த அறிக்கை இருக்குல்ல, ஒரு 5 பாயிண்ட் வந்து குறிப்பிட்டு போட்டு பொழந்திருக்காங்க நைனா நாகேந்திரனா. திரிஷா பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது பாருங்கள். திரிஷா கண்டான் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இன்னொரு பக்கம் நைனான் மாம்ஸ் வந்து அவர் விட்டு கொடுத்துட்டாரா, வருத்தம் தெரிவிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரிவிக்க மாட்டாருங்க. முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. திரிஷா இவ்வளோ தூரம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, இது வந்து ஒரு எத்திக்ஸாக, ஒரு நாகரிகமாக, ஒரு கட்சியோட தலைவராக இருக்கீங்க, மாநில தலைவர் பேசலாமா, உயர் பதவி பேசலாமா அப்படின்னா அந்த ராமதாஸ் ஐயா வந்து உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லியிருக்காருங்க. திரிஷா கொடுத்து நீங்கள் பேசின வருத்தம் தெரிவிங்க அப்படின்னா அதெல்லாம் வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாதுங்கிறாருங்க நைனா நாகேந்திரன். அவருக்கு எவ்வளோ தில்லை பார்த்தீங்களா? இதே வந்து அண்ணாமலை கூட இடுப்பு கிள்ளி நடிகர் விஜய் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் பேரை குறிப்பிட்டு நைனார் மாம்ஸுக்கு எவ்வளோ தில்லை பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது நைனார் மாம்ஸ், நான் கண்டிக்கிறேன். ஆனாலும் நைனார் மாம்ஸ் சொல்கிற திரிஷா வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வெளியே வா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல திரிஷா விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி குடும்பத்தோடு இல்லாத நபர் தான் நீ அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சார் இல்லையா? அது பேசு பொருளாகி என்னங்க மன்னிப்பு கேட்குறீங்களா, வருத்தம் தெரிவிக்கிங்களா? ஐயா ராமதாஸெல்லாம் பாருங்கள், விஜய்க்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு வருத்தம் தெரிவிச்சே ஆகணும், எப்படி பேசலாம் தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்துன்னு ராமதாஸ் அறிக்கை விட, திரிஷா அறிக்கை விட, அதெல்லாம் நோட்டீஸ் விட்டாலும் சரி, எது விட்டாலும் சரி, ஐ டோன்ட் நோ, நான் வந்து மன்னிப்போ வருத்தமோ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேச மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டேரு, பின்வாங்கிறதே இல்லை, அது உண்மைதானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நைனார் வந்து பேசிக்கிட்டு இருக்கார். இந்த ஒரு தம்ப்லைன் வந்து பாருங்கள். நான் மெயினாக அந்த வீடியோ போட்டது காரணமே நைனார் பேசுனது தப்புன்னு சொல்லி நம்ம கண்டிச்சிட்டோம். திரிஷா அது கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க, அது சரிதான். சம்மந்தப்பட்ட விஜய் வந்து கொடுக்க மாட்டார், ஏன்னா அந்த விஜய் தான் மெயின் குற்றவாளி. நைனார் சொன்ன கருத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சனம் தப்பு. ஆனால் தன்னையால் இன்னொரு பெண்ணை வந்து இணைச்சி பேசுகிறாங்கன்னா விஜய் தான் குரல் கொடுத்துருக்கணும். அந்தாலும் ஒரு கோலை அப்படி தான் இருப்பான்னு சொல்லி வைங்களேன். திரிஷா வந்து கண்டனம் விட்டு இது பண்ணிருக்காங்க. அதில் பாருங்கள், இதில் முதல்ல இந்த ஒரு தம்ப்லைன் பாருங்கள். ஒரே குடியிருப்பில் விஜய் திரிஷா, இதை ஒரே குடியிருப்பில் விஜய் திரிஷான்னு சொல்லி இந்த வாசகம் இருக்குல்ல, இந்த வாசகத்தை முதல்ல ஊடகத்தில் உட்காந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுனது யாருன்னா இந்த வலைபேச்சு கும்பல் தான். நைனார் மாம் சொன்னது தப்பு, அதை நம்ம சாட்டை மாதிரி கண்டிக்கிறோம். என்ன, விஜய் விமர்சிக்க 1000 காரணம் இருக்குது. ஆனால் இவருக்கு இந்த செய்தி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த செய்தியை நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த அந்தனை நெருப்பு இல்லாமல் புகையாது, இண்டஸ்ட்ரியில் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. விஜயும் திரிஷா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குடியிருப்பில் வேறு இருக்கிறாங்க. இந்த படமெல்லாம் போட்டு ஒரு லிஃப்ட்டில் வந்து விஜயும் திரிஷா வந்து ஒன்றா இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணது பூரா யார், இந்த வலைபேச்சு பிஸ்மி அந்தனை. அடுத்து இந்த ஒரு தம்ப்லைனை வந்து பாருங்களேன், உச்சக்கட்டமாக இருக்குது. லண்டனில் சங்கீதா, புது வீட்டில் திரிஷா. லண்டனில் வந்து சங்கீதா இருக்காங்களா, புது வீட்டில் யார் இருக்கா, திரிஷா இருக்காங்க. புரியுதா? மனைவியை விஜய் என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு அனுப்பிச்சி விட்டார். அவர் விஜய்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட விஜய் என்ன பண்ணுறாரு, திரிஷா வந்து இது பண்ணோம் அப்படிங்கிறனால மனைவி சங்கீதா வந்து அவங்க லண்டன் தானே, அப்போ அங்கே போயிட்டாங்க. அதே மாதிரி 2 பொண்ணுங்களும் வந்து மகனும் வந்து லண்டனில் போய் லண்டன் சிட்டிசன் போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ இங்கே என்ன, விஜய் வந்து திரிஷா, அதாவது லண்டனில் சங்கீதா, புது வீட்டில் திரிஷாவுக்கு 1 கோடி, விஜய் திரிஷா ரகசிய உறவு அப்படின்னு சொல்லி முதல்ல ஊடகத்தில் பேசினது. அது இந்த தம்ப்லைன் வந்து பாருங்களேன். விஜய் திரிஷா வந்து ஒன்றா அடிக்கிறாங்களா, விஜய் திரிஷாவை லிஃப்ட் அனுக்கிறாங்களா, விஜய் திரிஷா வந்து தனிப்பட்ட ரீதியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்களா, விஜய் திரிஷா வந்து அப்படியே ஒன்றா சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி படங்களை வச்சு விஜயும் திரிஷாவும் ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி பொது வெளியில் பொது ஊடகத்தில் முதல்ல பேசினது யார் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு தான். இப்போ எனக்கே எப்படி தெரிய வந்துச்சுன்னா, இந்த மாதிரி 1ஆம் நம்பர் மஞ்ச பத்திரிக்கை, அதாவது சாட்டை சொன்னார் இல்லையா, இன்றைக்கி வந்து வாழைப்பழம் கொடுக்குறனால இந்த விஷயத்தை கண்டிக்கிறார்ல இந்த அந்தனை, இந்த விஷயத்தை கண்டிக்கிறார்ல பிஸ்மி, எப்படி வந்து திரிஷா விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசலாம்னு சொல்லி கண்டிக்கிற இதே வாய்கை தான்
இன்றைக்கி விஜய்கிட்ட வாழைப்பழ தோல் வாங்கிட்டு கண்டிக்கிறவங்க தான் முதல்ல விஜய் திரிஷாவுடைய உறவை பற்றியே பேசினது. பாருங்கள், அப்படியே தம்ப்ளைன் எடுத்து நம்ம ஆளுங்க வெளியேறாங்க. டே நீ தாண்டா பேசின வெக்கங்கட்டவனே. இப்போது வந்துட்டு அண்ணன் சொல்கிறாரு, ஏன் எல்லா தலைவருமே வந்து அந்த மாதிரி தொடர்பு வச்சுருக்காங்களே, திருமணம் கடந்த தொடர்பு, அதே மாதிரி விஜய் வச்சுருந்தா என்ன தவறு, விஜய் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானே, அவர் தேவதூதர்லேன்னு சொல்லி இப்போ முட்டு கொடுக்குறானுங்க. ஆனால் அந்த விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் பேசினது இவனுங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த பிஸ்மி அப்படிங்கிறவன் பேசியிருக்கா, விஜய் திரிஷா சர்ச்சைக்கு காரணம் கமலை பின்பற்றும் விஜய் அதே சூவால் மாட்டிக்கொண்ட விஜய்னு. இந்த தமிழனை எவ்வளோ ஆபாசமாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி பேசியிருக்கேன் தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த இதை பாருங்கள், விஜய் திரிஷா விவகாரம் கொடுத்து நெட்டிசன்கள் இதை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி விஜய் திரிஷா லிஃப்ட்டில் நிற்கிற படம், விஜய் திரிஷாவும் தனியாக போகிற படம், அதில் ஒரு வீடியோ கூட வெளியே வந்துச்சு, விஜய் கீர்த்தி சுரேஷ் காலை வந்து இப்படி பண்ணுற மாதிரி. அதெல்லாம் கேவலம். அதே மாதிரி விஜய் திரிஷா வந்து அந்த இதில் இருக்க மாதிரி. அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதே சூவால் மாட்டிக்கொண்ட இது எல்லாத்தையும் பேசினது ஊடகத்தில் பரப்புனது யாருன்னா இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அந்தணன் அப்படிங்கிற இந்த 2 நபர்கள் தான். அப்போது இந்த நைனா நாயந்திரன் பேசினோன்னா இந்த கொந்தளிக்கிற இந்த திரிஷா ஏன் வந்து இவங்கள கொந்தளிக்கலை, ஏன் வந்து அந்த கிசுகிசு பத்திரிக்கை ஏன்டா எழுதுகிற, எனக்கும் வந்து விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லை, அதை ஏன் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லனா சொல்ல முடியாது. ஏன்னா அவனுங்கள்ட்ட ஆதாரத்தோடு தான் இது பண்ணுறாங்க. இப்போ இந்த அறிக்கையில் கூட திரிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, நானும் விஜய் வந்து இணைஞ்சு வாழ்ந்தால் உங்களுக்கு என்னடா தப்பு அப்படின்னு சொல்லி பேசலை, நாங்கள் 2 பேர் தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசலை. இல்லை, எனக்கு விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லை, விஜய் வந்து நானும் என்னுடைய சக நடிகன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசலை. எதுக்கு பொது வழியில் என் பேரை பயன்படுத்துகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் விமர்சிக்கணும்னா விஜய் விமர்சிட்டு போங்க, தனிப்பட்ட விஜய் விமர்சிக்க. அப்போ அவ்வளோ பிடிச்சிச்சா? அப்போ இவனுங்க வச்ச விமர்சனத்தில் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ வச்ச விமர்சனம் சரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போது நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த இடத்துல தெளிவாக இருக்கும். நம்ம எப்போயுமே தனி மனித வாழ்க்கையை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். விஜய் வந்து யாரோட இன்னும் 4 நடிகை வச்சுருந்தாலும் சரி, விஜய் வந்து என்னென்ன பண்ணாலும் சரி, தனிப்பட்ட ரீதியில் அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். பனையூர் பண்ணையார் நல்லா காசு செல்வ செழிப்பாக வச்சுருப்பார், அவர் அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறது தெரியாதாலும் வைக்க மாட்டோம். ஆனால் நாம் தமிழ் கட்சி கொடுத்து இந்த தாவக்கியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணன் சீமானுடைய பர்சனல் லைஃப் பற்றியே தான் பேசுவானுங்க. அதில் இந்த ஆனந்தஜித் அப்படிங்கிற நபர்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அவெல்லாம் சாட்டை எண்ணெய் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத தற்குறி. அந்த தற்கொலையெல்லாம் சாட்டை என்னையை பார்த்துட்டு பயந்துட்டு வந்துட்டியா, அந்த மன்னிப்புக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னது. இந்த இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு பச்சோந்தி நேற்று வரையும் தமிழ் தேசியம் பேசிட்டு ஈவேரா யார் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு பேரை மாற்றிட்டு சுற்றுறாரு ஈவேரான்னு பேசிட்டு, அப்படியே விஜய் கட்சிக்கு போய் சீமானா விஜயலட்சுமிகிட்ட மன்னிப்பு கேட்டார், கைகட்டி இன்னார் அப்படிங்கிற மாதிரி பொய் தகவலை, இல்லாத ஒரு தகவலை, நடக்கவே இல்லை. சீமானை எந்த நேரத்தில் கைகட்டி இன்னதான் வரலாறே இல்லை அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அப்போ இந்த நேரத்தில் நம்ம இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை திரிஷா வந்து விமர்சிக்கலை. திரிஷாவுடைய பாவம், திரிஷா நம்ம எதுக்கு விமர்சிக்கணும், நம்ம விமர்சிக்கணும்னா விஜய் தான் விமர்சிக்கணும். அதுக்கு பல காரணம் இருக்குது. அண்ணன் சாட்டை சொன்ன மாதிரி பல காரணம் இருக்குது. 41 பேர் இதாக இருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. பல பேரை வந்து விஜய் வந்தாலே சில தாய்மார்கள் வந்து தன்னுடைய மகளை இறப்பாங்க. சில பிள்ளைகள் வந்து அவருடைய அப்பாவை இழக்கும். இப்போ கணவனை இழப்பாங்க, தாலியை. இதுதான் விமர்சனம். ஏன்னா இது வந்து விமர்சனம் கிடையாது, இது உண்மை. இது விமர்சனம் கூட நம்ம வைக்கல, உண்மையை தான் பேசுகிறோம். அப்போ இந்த மாதிரி பல உண்மைகள் இருக்கும்போது நைனா நாயந்தன் என்ன பண்ணுறாருன்னா தனிப்பட்ட ரீதியில் போகிறது தப்பு. இப்போது இதே நைனா நாயந்தன் என்ன பண்ணுறாரு, 41 பேர் இறந்தது காரணம் விஜய்ன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ சொல்கிறாரு. ஆனால் அப்போ என்ன சொன்னார், திமுக தான் காரணம், விஜய் எந்த காரணமும் இல்லை. புரியுதுங்களா? கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு வேலை பார்த்துச்சு, கூட்டணிக்கு வரல விஜய் விமர்சிக்கிற அப்படின்னோன்னா இப்படி ஒரு வேலை பார்க்குது. ஆனாலும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் 2 பேர்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு பக்கம் விஜய் காங்கிரஸோட போகணுன்னு ஒரு வேலை பார்க்குறாரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகக்காரங்க எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து அரசியல் பண்ணுங்கள். சாட்டை தான் பேசுகிறாரு, சீமான் தான் பேசுகிறார், நான் தான் பேசுகிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க இன்றைக்கி. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இந்த திரிஷா மேட்டரையும் விஜய் மேட்டரையும் முதல்ல பொது வழிக்கு பேசினவர் நைனா நாயந்திரன் இல்லை. அவருக்கு வருத்தம் தெரிவிக்க முடியாதுன்றார், அது அவருடைய கருத்துன்னு வைங்களேன். ஆனால் பேசினது யாருன்னா இந்த பிஸ்மி அந்தன்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.